ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மண்டேயோட மினி vlog தான். இன்றைக்கி டே வந்துட்டு லேசியாக 8:00 போலலாம் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்லாம் தூக்கம் இல்லைன்னு மார்னிங் சுத்தமாக எந்திரிக்கவே முடியலை. நேற்று வச்ச பஜ்ஜி கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டுட்டு அது கூடவே தோசை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னமும் ஆசையாக இருந்தது மாம்பழம் சாப்பிட்ணும் போல். அதிகமாக தான் இங்கே ரேட்டு விற்குது சூப்பர் மார்க்கெட்லலாம். பட் அது கொஞ்சோண்டு மட்டும் எனக்காக வாங்கி கொடுத்தாங்க மாமா. அதை மட்டும் சாப்பிட்டுட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தேங்காய் பர்பி பண்ணது போக இன்னும் கொஞ்சம் மீதம் இருந்தது. அதிலேயே வந்துட்டு சின்னம்மா கீறி இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அப்படின்னா தேவைப்படுறப்ப சட்னிக்கு, குழம்புக்கு இதுக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அம்மா காய்கறி, பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே எடுத்து ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மூடி எல்லாமே இந்த மாதிரி தண்ணி பட்டிருந்தது, அது எல்லாமே கொஞ்சமாக தொடச்சி வச்சுட்டேன். பால் வந்தது, அதையும் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக காய வச்சுட்டு அம்மாவுக்கு கொஞ்சோண்டு டீ மட்டும் போட்டு கொடுத்தாச்சு. காளான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு செஞ்சிடலாம். காளான் குழம்பா வைக்கலாமா இல்லை பிரியாணியாக வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் காளான் பிரியாணினா கொஞ்சம் பிடிச்சி சாப்பிடுவாங்க. காளான் குழம்பு சாதத்துக்கு அவ்வளோவா அவங்களுக்கு பிடிக்காது. சப்பாத்தி, பூரி அந்த மாதிரிக்கு தான் பிடிக்கும். சரி காளான் பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் ஆரம்பித்தாச்சு. உங்கள் வீட்டில் லன்ச் மெனு எனக்கு என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்த மாதிரி டெய்லி விலாக்ஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவை மீட் பண்ணலாம். பை.